ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான பதிவுகளில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 18ஆம் தேதியில் இருந்து குறிப்பிட்ட சில மாற்றங்கள்லாம் இந்த மிதுன ராசினியர்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயம் என்ன? மேலும் இந்த ஆணி மாதமும் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த ஆணி முழுக்க உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விதமான அசுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரட்டையர் சின்னத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களின் அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்குங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் இருக்கக்கூடுங்க. மேலும் மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோடு நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்குவாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. இருப்பினும் கூட சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க யாருடன் தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் அவ்வளோ சீக்கிரம் உதவி அப்படிங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன உதவி கேட்டாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையவே தொடங்குவாங்க. மேலும் இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்தோடு பொறுப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒற்றை சொன்னால் அதை கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களாக திகழ்வாங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இவங்க விரும்பியதை வெற்றியோடு அடையும் தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. பார்ப்பதற்கு ரொம்பவே இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவங்களாக இப்போ இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவாக அந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மிதுன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி துளிர்ச்சியாக இந்த பதிவில் பார்க்கல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்ம ராசியில் செவ்வாய், கேது ஆகிய 2 கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவால் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் உங்களுடைய ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருப்பதால் ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குங்க. 6 மற்றும் 11 அதிபதி என்னும் செவ்வாய் 2வது இடத்துல நீச்சமாக இருப்பதால் தொழிலில் புதிய வேலையில் மிகுந்த தடைகளை சந்திப்பீங்க. இனி தொழிலில் நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வைத்தே மாத பலன்கள் சொல்லப்படுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான சூரியன் ராசியில் இருப்பதால் பெரிய விசேஷம் நடக்கும். குரு சம்மதத்தோடு புதனோடு சேர்வதால் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் பிறக்குங்க. மேலும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். மேலும் ஜூன் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு 2வது இடத்துல செல்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு இடத்திலும் கால் எடுத்து வைக்கலாம். உங்கள் குறி பணத்தின் மீதே இருக்கும். வெட்டதை பிடிக்க வேண்டும் அப்படின்னு பணத்தை நோக்கியே செல்வீங்க. பொருள்களை அடையும் யோகமும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசியில் சூரியன் இருப்பதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். 11வது இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். மேலும் மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது இடத்திற்கு போவதால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலம், வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு PR கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வேலையின் மூலமாக வெளிநாடு, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய யோகம் பிறக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, IT வேலையில் இருப்பவங்க, கலைத்துறையினர், ஆடிட்டிங், அக்கவுண்டிங், கணிதம், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள் போன்ற சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் ஜூலை 11ஆம் தேதி முதல் 13 வரையும் ஜூன் 15, 16 ஆகிய தேதிகளில் முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு 10 குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலனே கண்டிப்பாக இந்த விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் வரும். தந்தையின் ஆசி உண்டு. அஷ்டமத்து சனியால் அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. கடந்த மாதத்தை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். வேலையில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் திருமண தொடர்பான எதுவுமே இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஈகோகள் நீங்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடி வரும். வேலையில் கவனம் தேவை. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.